இப்போவும் கூட அவர் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்கவே எனக்கு வந்து தக்காளி கூட்டு வைக்கலையா அப்படின்னு ஒரு பிரச்சனை நடக்கும். இவர் வயசு என்ன, என் வயசு என்ன, முன்ன மாதிரி என்னால் செய்ய முடியாது, அதெல்லாம் அந்த உணர்வெல்லாம் கிடையாது. அதாவது அவங்க இதே வார்த்தையை சொன்னாங்க, அவர் வீட்டுக்கு அவர் ராஜா, மீதி பேர்லாம் வேலையாளுங்க, நான் உட்பட. அதே மாதிரி உடல் தேவை வரும்போதும் அவர் ராஜா தான், நாங்கள்லாம் பணிப்பெண்கள். நான் வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ புதுசாக கற்றுக்கிட்டு வந்து என்னென்னமோ சொல்லுவார், அதெல்லாம் நான் செய்யணும். இது சரியாக வராது சார், அதனால் நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் மனசு வந்து ஏன்னா இந்த வயசுக்கு அப்புறம் அப்படிலாம் தோணுது. அப்போ அதுக்காக தான் வந்தேன். ஆனால் அந்த சமூகத்தில் ஒரு கேள்வி இருக்கும்ல சார், இவர் நல்லா வாழ்ந்துட்டீங்க, இதுக்கப்புறம் எதுக்கு பிரிகிறீங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. அதையும் சொன்னாங்க. ஆனால் என் பசங்க ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறதுனால இப்போ நான் இப்படி முடிவு எடுத்ததும் 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, வரவேற்றாங்க. அவங்களுக்கு அப்பா மேலே பாசம் இல்லாமல் அப்பா வில்லை அப்படின்லாம் இல்லை. இல்லைம்மா, நீ உனக்கா, ஒரு பையன் அதில் யூஎஸில் இருக்கார், அவருக்கு இந்த உலக கலாச்சாரம் கொஞ்சம் தெரியறதுனால, நீ உனக்காக வாழணுமா, நீ என்னமோ அந்த அதென்ன நேர்ந்து விட்டதுன்னு கோயிலுக்கு நேர்ந்து விட்டதுன்னு, அந்த மாதிரி இவருக்கு நேர்ந்து விட்ட மாதிரியே நீ என்னமோ பண்ணிட்டு உனக்கு என்னமோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்லாம் சொன்னான். இந்த முடிவு எடுத்ததில் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாம் ஓகே சார், நான் எடுத்த முடிவு எல்லாம், அதை பற்றிலாம் எனக்கு செகண்ட் தாட்லாம் இல்லை. ஒரு என்னமோ ஒன்று உள்ள அப்படி இருக்குது. சரி, பேசுனா எனக்கு ஏதாவது ஒரு பார்வை கிடைச்சார். நான் கேட்டேன், ஹெல்த் எப்படி இருக்குது சார்? ஹெல்த் வந்து நான் தனியாக வாழற மாதிரி இருந்தால், நான் வந்து ஓரளவுக்கு நடைப்பயிற்சி இன்றைக்கி வர பண்ணுறேன், கொஞ்சம் யோகா பண்ணுறேன், ப்ராப்பராக என் உடம்பை பார்த்துக்கிறேன். ஸோ நான் தனியாக இருந்தால் எனக்கு ஹெல்த் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவர் கூடன்னா இவருக்கு செய்ய வேண்டிய வேலைகள் ப்ளஸ் தேவையில்லாத சில வேலைகளில் தான் என் உடம்பு வீணாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஹெல்த் ஓகே. ஃபினான்ஷியலாக டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டாக? இல்லை சார், ஃபினான்ஷியலாக நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், நான் அதை ரொம்ப காலமாக செஞ்சுட்டு வரேன், எனக்கு ஒன்றும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபினான்ஷியலாக நானே என்னை பார்த்துக்க முடியும், சேவிங்ஸ் அது இதுன்னு வச்சுருக்கேன். பசங்க 2 பேரும் நான் நம்பக்கூடாது, ஆனாலும் தங்கமான பசங்க பார்த்துக்குவாங்க. இப்போவே என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஒரு அண்ணன் ஒரு தொகையும் தம்பி நான் ஒரு தொகையுமா கொடுத்துட்றோம், பேங்க்கில் போட்டுடுறோம், அது வர்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீ வாழ்ந்தாலே நல்லா வாழலாம் நீ. அப்போ ஃபினான்ஸ் ஃபஸ்ட்டு, ஹெல்த்து, அடுத்து ஃபினான்ஸு ஓகே. அடுத்தது, ஒரு வேளை நீங்கள் பாய் சொல்லிடுறீங்க, காலையிலேருந்து இரவு வரை உங்கள் ரொட்டீன் என்ன?